திருச்சி காவிரி ஆற்றில் மூழ்கிய 3 மாணவர்களில் தற்போது 2வது மாணவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், வணக்கம். தற்பொழுது 2வது மாணவரோட உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னொரு மாணவர் பாக்கி இருக்கிறார். அவருடைய உடலை தேடும் பணியில எத்தனை பேர் அங்க ஈடுபட்டிருக்காங்க? அங்குள்ள சூழல் என்ன? வணக்கம். அதாவது திருச்சி ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நேற்று அரையாண்டு தேர்வு முடித்த பிறகு 10க்கும் மேற்பட்ட 10 பேர் இங்க திருச்சி ஐயாளம்மன் படித்துறை காவிரி ஆற்றில் குளிப்பதற்காக வருகை தந்துள்ளனர். அதில் 10 பேர் குளிக்க சென்ற நிலையில அதில் 3 மாணவர்கள் நேற்று மாலை 4 மணி அளவில் அந்த தண்ணீரில் மூழ்கியுள்ளனர். உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவலின் பேரில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் இந்த பகுதியில முழுவதுமாக தேடுதல் பணியில ஈடுபட்டாங்க. நேற்று இரவு நேரம் என்பதால் நேற்று இரவு அந்த தேடுதல் பணியான நிறுத்தப்பட்டு இன்று காலை மீண்டும் அந்த தேடுதல் பணியில ஈடுபட்ட போது திருச்சி தென்னூர் ஆழ்வார்த்தோப்பு பகுதியை சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் என்ற மாணவனுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் இதே பகுதியில் இருக்கக்கூடிய விக்னேஷ் மற்றும் சிம்பு ஆகியோரோட உடலை கடந்த 10 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் 30க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதி முழுவதும் ரப்பர் போட்டு மற்றும் ஸ்கூபா டைவிங் பண்ணக்கூடிய அந்த தீயணைப்பு வீரர்கள் முழுவதுமாக தேடுதல் பணியில ஈடுபட்டு தற்போது சிம்பு என்ற அந்த மற்றொரு மாணவருடைய உடலானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 2 மாணவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில உறவினர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மற்றொரு மாணவரான விக்னேஷை தேடும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. காவிரி ஆற்றில் அந்த நீரோட்டம் என்பது தற்போது குறைந்துள்ளது. ஏனென்றால் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே முக்கம்பு மேலணையில தண்ணீரை நிறுத்தும் பணியில ஈடுபட்டாங்க. தண்ணீர் நிறுத்தப்பட்ட உடனே அந்த தண்ணியினோட வேகம் குறைந்து தண்ணியினோட அளவும் தற்போது குறைந்து வருகிறது. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆன பிறகு அந்த உடல் தண்ணீருக்கு மேலே வருவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இன்று காலை முதல் தேடுதல் பணியில எங்கெல்லாம் ஈடுபட்டார்களோ அந்த பணியை விட்டு தற்போது காவிரி ஆற்று பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் விக்னேஷுடைய உடல் எங்கேயும் சிக்கி இருக்கதா என்ற பணியில தற்போது தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம், அதாவது அரையாண்டு தேர்வு முடிந்த பிறகு குளிக்க சென்ற மாணவர்கள் இறந்த சம்பவம் திருச்சியில் ஒரு மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தினேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.